வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய 15வது பாடல். இந்த பாடல் ஞாபக சக்தியை அதிகமாக்கக்கூடியது. வாங்க இப்ப இந்த பாடலை பார்த்திடலாம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து, முருகன் குமரன் குகன் அப்படின்னு உன்னை அழைத்து மனசு உருகக்கூடிய செயலையும் கொடுத்து உணர்வு என்று அருள்வாய், மெய்ஞான உணர்வை எனக்கு எப்பப்பா கொடுப்ப. பொறு புங்க வரும், பொறு அப்படிங்கிறது போரை குறிப்பிடுறது. புங்க வரும் அப்படின்னா போர்ல விருப்பமுடைய தேவர்களும் புவியும் பரவும், புவியில் இருக்கக்கூடிய மக்களும் உன்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு புங்கவ சிறந்த குருவாக இருப்பவனே, என் குண பஞ்சரணே. பஞ்சரணே அப்படின்னா அதுக்கு ஒரு இருப்பிடமாக இருப்பவனே, 8 குணங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவனே. அந்த 8 குணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை உணர்றது, தூய்மையானவனா இருக்கிறது, இயற்கையோட ஒன்று இருப்பது, முற்றும் துறந்தவனாக இருக்கிறது, பந்த பாசங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது, பேரருள் உடையவனாக இருக்கிறது, முடிவே இல்லாத ஆற்றல் உடையவனா இருக்கிறது, வரம்பே இல்லாத இன்பம் உடையவனாகவும் இருக்கிறது. இந்த பாடல்ல முருகனுடைய 3 பெயர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த 3 பெயர்களும் ரொம்ப மகிமை வாய்ந்த பெயர்கள். முருகன்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அழகன் அப்படிங்கிறது, ஓம் அப்படிங்கிற வார்த்தையில ஆ அப்படிங்கிற எழுத்தும், ஊ அப்படிங்கிற எழுத்தும், ம அப்படிங்கிற எழுத்தும் வரும். அதே மாதிரி முருகா அப்படிங்கிற பெயர்லையும் இந்த 3 உச்சரிப்புகளுமே வரும். அதனால இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குமரன் அப்படிங்கிறது கு அப்படிங்கிற எழுத்து அசுத்தங்களே, இருட்டினை குறிக்கக்கூடியது. மரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். குமரன் அவர் என்ன பண்றாராம், ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கறதோட உருவம் தான் சூரபத்மன், தாரகாசுரன், கிரௌஞ்சமலை. அதாவது சூரபத்மன் ஆணவத்தோட அடையாளம், கண்மத்தோட அடையாளம் தாரகாசுரன், மாயையுடைய அடையாளம் கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலை கண்ணுக்கு புலப்படாதான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயுமே அழித்தவன் முருகன். அதனால குமரன் அப்படிங்கிற பேரும், குகன் அப்படின்னா நம்மளுடைய இதய குகையில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதுனால குகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. பாமன் சுவாமிகள் தகராளே ரகசியம் அப்படிங்கறத எழுதியிருப்பாரு. அதுல முருகனை இதய குகையில வசிக்கக்கூடிய குகனா குறிப்பிட்டிருப்பாரு. அதுல நம்ம இதய குகையில இருக்கக்கூடிய வெட்ட வெளியை பத்தியும் குறிப்பிட்டிருப்பாரு. அதுல குகனுடைய சக்தி என்ன அப்படிங்கறதும் குறிப்பிட்டிருப்பாரு. இந்த 3 பெயர்களுமே ரொம்ப விசேஷமானது. முருகன், குமரன், குகன், இந்த 3 பெயர்களுமே. அதனால இதோட அமைஞ்ச இந்த பாடலை படிக்கிறது ரொம்ப விசேஷம். பாடல் ரொம்ப சிறியதா இருக்கிறதுனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் படிக்க சொல்லுங்க. அவங்களுடைய கல்வி திறன் மேம்படும்.